சமீபத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. செல்வ பெருந்தகை அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணீங்க? இந்த கூட்டணி தொடர்பாக ஏதாவது பேசியிருந்தீங்களா? கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது போல சில கருத்துக்களை சிலர் சமூக வலைதளங்களில் பரப்பி வந்தார்கள். யார் அவங்க? கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விலகக்கூடாதுன்றதுல உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு அக்கறை? வெறும் எண்ணிக்கையில் அடிப்படையிலான ஒரு தேர்தலாகவோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு தேர்தலாகவோ பார்க்கவில்லை. கூடுதலான தொகுதிகளை பெறுவது மட்டுமே வளர்ச்சிக்கு காரணமாக இருந்துவிட முடியாது, அடிப்படையாக இருந்துவிட முடியாது. களப்பணியும் கட்சியுடைய செயல் திட்டங்களும் மிக முக்கியமாக அங்கம் வகிக்கிறது. இருந்தா வளர முடியாது ஒரு கட்சியினால. கட்சியுடைய கூட்டணி தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. நீங்க அறிவாலயத்தில் போய் முதலமைச்சர் சந்திச்சு பேசுங்க, திமுகவுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அவரோட உரையாடுங்க. தலைமைகள் மட்டத்தில் அறையில் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயத்த தேர்தலுக்கு முன்பாக, அதுவும் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் பொதுவெளியில் பேசுவது கசப்புகளை தான் ஏற்படுத்தும். ஒருவேளை காங்கிரஸ் ஏதாவது ஒரு நிலைப்பாடு மாற்றம் கூட்டணிட்டு வெளில போனாலுமே சிறுபான்மை மக்கள் திமுகவை நம்புவாங்களா? அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் சந்திப்பீங்களா? இந்த கூட்டணி தொடர்பாகவும் அவர்கிட்ட ஏதாவது பேச இருக்கீங்களா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.